ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்பாவுக்கு சில சம்மர் ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து சென்னை சில்க்ஸ் போயிருந்தப்போ இப்போ வாங்கியிருந்தேன்னு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே மோஸ்ட்லி வந்து அண்டர் 200 அண்டர் 300 அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே நான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ஜீன் ஷார்ட்ஸ் மட்டும்தான் வந்து அண்டர் 400 395 வந்துச்சு. அதுவுமே வந்து உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து நம்மளுடைய ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானே வந்து கடைசி பட்டனில் போட்டிருக்கேன். அப்போ கூட லைட்டாக அவளுக்கு லூஸாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் எடுத்ததுலேயே என்னோடய ஃபேவரட்டான இந்த லைலக் கலர் டாப் தான். எனக்கு இந்த லைலக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். லைலக், லாவெண்டர் இந்த மாதிரி கலர்ஸில் நான் எங்கே ட்ரெஸ் பார்த்தாலும் உடனே வந்து வாங்கிடுவேன். எனக்குமே வாங்கிடுவேன். இப்போ வந்து பாப்பாக்குமே அந்த கலரில் வந்து டிஷர்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவுமே வந்து அரௌண்ட் 225 சம்திங் தான் இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸு. ஏன்னா இந்த 3 திங்ஸுமே நான் யூஸ் பண்ணிட்டேங்கிறதுனால ப்ரைஸ் டேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து சாண்டில் கலர் டாப்பு. இது வந்து பாப்பா மொட்டை அடித்து முடித்தோன்னே நான் போடுறதுக்காக. இதுவும் கீழே வந்து அந்த ஜீன் ஷார்ட்ஸும் வந்து பேர் பண்ணி போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு பாப்பாவோட மொட்டை அடித்த விலாக் வரும்போது அதில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்டு ஆயில் பிரிண்ட் ஆன மாதிரி வந்து ஒரு டாப்பு. இதுவுமே நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. சம்மருக்கு வந்து போடுற மாதிரியான கலெக்ஷன் தான். குத்தாது, அதே மாதிரி வேர்த்தும் போகாது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக தான் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹாலோவின் பிரிண்டட் ஷார்ட்ஸு. மோஸ்ட்டாக வந்து இப்போலாம் இவள் வந்து ட்ரௌசர் போட மாட்டேன்னு சொன்னதுனால நான் எல்லாமே வந்து 3/4 அண்ட் வந்து ஃபுல் பேண்ட்டாகவுமே தான் வந்து வாங்கியிருக்கேன். நான் எல்லாத்தோட ப்ரைஸ் டேக்குமே வந்து இதில் காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ், அதுவும் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் வித் பிளாக் பிரிண்டட் ஷார்ட்ஸ் தான். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பேண்ட்டோட கீழே வந்து கஃப் வச்ச மாதிரி மாடல். ஸோ வந்து நல்லாவே இருக்கும் சூப்பராக. இதுக்கு மேலே போடுறதுக்கு வந்து நான் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து டாப் அண்ட் பாட்டம் செப்பரேட்டான செட்டு தான். ஸோ வந்து டாப் தனியாக, பாட்டம் தனியாக அந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து இந்த சம்மருக்கு நம்ம அந்த காட்டன் அண்ட் கொஞ்சம் வந்து ஈரம் உறிஞ்சுற மாதிரி கிளாத்ஸ் வந்து பசங்களுக்கெலாம் போட்டு விட்டோம்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இச்சினஸ், ரேஷஸ்லாம் வந்து வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலரில் வந்து கோகோனட் ட்ரீ போட்ட மாதிரியான வந்து ஒரு டிஷர்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எல்லா திங்ஸுமே எடுத்திருந்தேன். சிலது டிஷர்ட்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட வீட்டில் இருந்த பேண்ட்ஸ்க்கு. இப்போ இந்த க்ரீன் கலர் பேண்ட்டுக்கெலாம் ஆல்ரெடி என்கிட்ட ரெட் கலரில் டிஷர்ட் ஒன்று போடாமல் இருந்துச்சு. ஸோ தட் வந்து அது கீழே இந்த க்ரீன் கலர் பேர் பண்ணலாம் அந்த ஆப்பிள் வந்திருக்கிறதுனாலன்னு அது வந்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாரல் பிரிண்டட் மாதிரி இதே மாதிரி கீழே ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி ஒரு பேண்ட்டு. அதுவுமே எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் காட்டன் ஃப்ராக்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு வந்து திரும்பி நெக்ஸ்ட் டே நம்ம மொட்டை அடிக்க போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதோடைய அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.